உங்களுக்கு என்னங்க? எனக்கு ஒண்ணும் இல்லடா. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு ரீசன் தெரியணும்ல. எப்பவும் வளவளன்னு பேசுற ஆளு திடீர்னு பேசலன்னா என்ன நினைக்கிறது? உங்களை நான் தான் ஏதோ சொல்லிட்டோம்னு யோசிச்சு எனக்கே டென்ஷன் ஆகுது. எனக்காக அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களா நீங்க? பெட்டாதீங்க சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போறேன்? சரி விடுங்க. சொல்றேன். உங்களுக்கு இப்ப பேச நிறைய பேர் இருக்காங்களே. நல்ல ஒரு ஆளா? நான் பேசுனா பேசுறேன், பேசணும்னா பேசாம போறேன். பேச நிறைய ஆள் இருக்காங்க. நான் உங்ககிட்ட சொன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ரெஸ்டாரண்ட்ல இருந்து நீங்க என்ன பிக்கப் பண்ண வந்ததுல இருந்து நீங்க சரியில்லையே. ஆபீஸ்ல எல்லாரும் கூட சாப்பிட போனீங்க. உங்களுக்கு கடுப்பாச்சா? அதெல்லாம் எனக்கே கடுப்பா இருக்கு. உங்க பாஸ் ராகவ் இருக்கா பாருங்க, ராகவ். அவனை பார்த்தா மட்டும்தான் எனக்கு கடுப்பா இருக்கு. அவரை பார்த்து உங்களுக்கு ஏன் கடுப்பாகுது? பிக்கப் பண்ண நீங்க வந்தப்போ அவரும் சென்ட் ஆஃப் பண்ண வரேன்னு வெளியில வந்தாரு. அத பார்த்ததுல இருந்து கடுப்பாயிட்டீங்களா? இதுல கடுப்பாறதுக்கு என்ன இருக்கு சோழன்? அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் உங்களுக்கு கோவம் வரும், என்னதான் திரும்ப திட்டுவீங்க. அதை கேட்டு எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். எதுக்கு அதெல்லாம்? ஃப்ரீயா விடுங்க. சோழன் என்னாச்சு? எதுக்கு இப்ப எதுவுமே புரியாத மாதிரி பேசுறீங்க? அந்த ராகு பின்னாடி சொன்னா எனக்கு கோவம் வராதாங்க? என்னங்க சொன்னாரு? எனக்கு ஒண்ணும் புரியல. ராகு உங்ககிட்ட ஏதாவது சொன்னா? அப்படி எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. எனக்கு தெரியாதுன்னா கேட்கணும் சோழன். உங்களை அவன் அவனோட ஆளுன்னு சொல்றாங்க. நீங்க அவனே வந்து என்ன சொல்றாங்க? சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. அவர் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அவன் அப்படிதாங்க சொன்னான். நீலா என் ஆளு, அவளை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்றான். இதெல்லாம் அவன் என்ன சொல்றான்? ராகவ் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவன் அப்படிதாங்க சொன்னான். சும்மா சொல்லாதீங்க சோழன். ஏங்க சத்தியமா அப்படிதாங்க சொன்னான். நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு தெரியும். நான் சொன்னா நான் ஆள் மாதிரி தான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் சொல்லாமலே இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த ராகவே போன் பண்ணி கேளுங்க. இது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு அவங்க ஒரு வாட்சி எடுத்து கொடுத்தாங்க. ஆபீஸ்ல யாரு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணாலும் இதே மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்தியா கூட சொன்னா. அப்போ மத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் வச்சு ஹார்ட் எல்லாம் விடுவானோ? ஸ்டேட்டஸா? உங்களுக்கு கொடுத்த வாட்ச ஸ்டேட்டஸ்ல வச்சு ஹார்ட் சிம்பிள், கிஸ் சிம்பிள் எல்லாம் வச்சு போட்டுருக்காங்க. இல்ல சொல்லு, அப்படிலாம் அவர் பண்ணிருக்க மாட்டார். பண்ணிருக்க மாட்டேன். நான் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கேன்ல. ஏங்க அவங்க வந்து ஸ்டேட்டஸ் நானே பார்த்தேங்க. உங்களுக்கு சொன்னா புரியாது. இருங்க நானே காட்டுறேன். பாரு. பாத்தீங்களா? எப்படி ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் பாத்தீங்களா? எத்தனை ஹார்ட், கிஸ் சிம்பிள் எப்பெல்லாம் போட்டிருக்கான் பாருங்க. மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்தா இதே மாதிரி தான் ஹார்ட் விட்டு ஸ்டேட்டஸ் போடுவான் அவன். சத்தியமா நான் பார்க்கவே இல்லை. இப்ப பாத்துட்டீங்கல்ல, அவன் மனசுல என்ன நினைப்பு தான் இருக்கு. உங்களை அவன்னு சொல்றாங்க அவன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். என்ன பண்ற உடனடியா அடுத்த மாதத்திலேயே தமிழ் பாதுகாப்பு செய்யறதுக்கான வெளில போறாலும் ஏன்னா ஏதாவது போட்டுறோம் ஏதாவது கேட்கலாம் டென்ஷன் ஆகும். என்ன போய் உட்காந்து வரேன் அங்கே டென்ஷனு. ஹலோ ஹலோ அப்பா. யங் ஜெனரேஷன் மட்டும் கலந்துக்கிற ப்ரீ வெட்டிங் பார்ட்டின்னு சொன்னாங்க. அப்போ
நல்லா மெட்டி Come on, join us, uncle. டார்லிங் டாக்டர் லீடா ஒரு சின்ன ரிவைண்ட் படவியை இழந்து குழந்தையோட கல்யாணம் அந்த பிடிச்சுக்க எவரில் இறுக்கி பிடிச்சு வைக்க போச்சு நாங்க தனியா இல்லைன்னு நினைச்சது என் லீலாவுக்கு துணையா நீங்க வந்தீங்க வைல்ட் பஞ்ச் கிரேசி கசின்ஸ் வாடாத படம் கூட சொல்லலாம் நாளைக்கு மணமேடைக்கு வரப்போறது இந்த உலகத்தை பிரமிப்பை பார்த்து குழந்தை உங்க கையை பிடிச்சிட்டு வளர்ந்து இந்த உலகத்தை ஜெயிச்சு அழகான உறவுகள் அன்பான நம்பிக்கை கல்யாண நம்பிக்கை அதானே வேணாம் என்ன மட்டும் சொல்றேன். இருந்து உடனடி நிவாரணம் பெறுங்கள். சென்சோடைன் ராபிட் ரிலீஃபுடன். அவன் நிம்மதியா கனவு கண்டுட்டு இருக்கான். ஆனா இருமல் அவனுக்கு தூக்கம் கலைச்சிட்டு போகுது. எனவே விக்ஸ் வேப்போரவின் புதிய ஃபார்முலா. இதன் பவர்ஃபுல் வேப்பர்ஸ் தரும் ஜலதோஷம் இருமலில் இருந்து ஆறுதல். எனவே கலையாத கனவுகள் இரவு முழுவதும். விக்ஸ் வேப்போரா. A little high, a little sick, a little sad, a little weak. Take my heart, it's yours to steal. A little high, a little sick, a little smile, a little peak. Start your story with hide and seek. What's up, mom? புது எபிசோட் வந்துருச்சுல. எனக்கு புது பிம்பிள் எபிசோட் வந்துருச்சு. எபிசோட் 1 இங்க வந்துச்சு. எபிசோட் 2 இங்க. எபிசோட் 3 சில எபிசோட் ஸ்கிப் பண்ணு. புதிய 5 parts of நீ உடன் 5 parts of நீ உடன் மற்றும் பெஸ்ட் எவர் ஹிமாலயா